சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 20 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கவும் இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் அளவு மட்டன் தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கசகசா, முந்திரி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இதை வந்து அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம குழம்புல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்ம மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொழுப்பை ஆட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு கொதி வரும் கொத்தமல்லி புதினா தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.